இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டா டிரான்ஸ்ஃபருக்கான ஆர்டர் காப்பியை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவீங்க. உங்க லேண்டோ இல்ல ஹோமோட நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணுவீங்க. அந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான பட்டா காப்பியை எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்ல இருந்தபடி அப்ளை பண்ணிக்கலாம். இ சேவை சென்டர் போகவே தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. கடைசியா விண்ணப்ப நிலைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் விண்ணப்ப எண்ணு கேட்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்திருப்பாங்க. அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்களோட ஸ்டேட்டஸ் ஷோ ஆகிடும். ஓகே, அதாவது இந்த அப்ளிகேஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா ஜோனல் டெபுட்டி தாசில்தார் அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்னு ஷோ ஆகும். இந்த மாதிரி அப்ரூவல் வந்துருச்சுன்னா உங்களுக்கான பட்டா காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை விஏஓ கிட்ட இருக்கு, ஆர்ஐ கிட்ட இருக்கு, பெண்டிங்ல இருக்குன்னு ஷோ ஆனா சம்பந்தப்பட்ட ஆபீசரை நேர்ல போய் பார்த்து அப்ளிகேஷனை மூவ் பண்ண சொல்லுங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி அப்ரூவ்டுன்னு எஸ்எம்எஸ் வந்துருச்சுன்னா நீங்க பட்டா காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போனதுக்கு அப்புறம் பட்டா காப்பி டவுன்லோட் பண்றதுக்கு நேரா பட்டா நகலை பார்வையிடன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான பட்டா காப்பியை ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அகைன் அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுல போயிட்டு பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அப்ளிகேஷன் நம்பரை நீங்க கொடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கேப்சா கோட் கேட்கும். அந்த கேப்சா கோடையும் அகைன் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட்னு கொடுத்தா போதும். அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அது கீழே உத்தரவு நகல் பார்க்கன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான பட்டா காப்பி ஓபன் ஆகிடும். ஓகே, தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை பட்டா மாறுதல் உத்தரவுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனை அந்த பட்டா காப்பி ஆர்டர்ல கொடுத்திருப்பாங்க. முன்னிலையா யாரு அப்ரூவ் பண்ணாங்களோ அவங்களோட நேம கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பொருள், பார்வைன்னு எல்லா டீடைல்ஸும் கிளியரா இருக்கும். கீழே வந்தீங்கன்னா யாரு பேரிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, எந்த ஊர்ல இந்த லேண்ட் இருக்கு, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பட்டா மாற்றத்துக்கு முன்னாடி எந்த பட்டா நம்பர் இருந்துச்சு, எந்த சர்வே நம்பர் இருந்துச்சு, யாரு பேர்ல இருந்துச்சுன்னு ஃபுல்லா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டா மாற்றத்துக்கு பிறகு புதிய பட்டா நம்பரையும் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா யாரு பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அவங்களோட நேம் டீடைல்ஸையும் கரெக்டா கொடுத்திருப்பாங்க. ஓகே, அப்படியே கீழே பாத்தீங்கன்னா சிட்டா காப்பியும் சேர்த்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான பட்டா ஆர்டர் காப்பி டவுன்லோட் ஆகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யாரு சைன் பண்ணிருக்காங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியரா இருக்கும். விஏஓ சைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஜோனல் டெபுட்டி தாசில்தாரும் டிஜிட்டலா சைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கான QR கோடையும் கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் பட்டா ஆர்டர் காப்பி டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி அப்ரூவ் ஆயிடுச்சுனா போதும், உங்களுக்கான பட்டா அட்ரஸ் அப்டேட் ஆகிடும். அதே மாதிரி புதிய பட்டா நம்பரோ அல்லது புதிய சர்வே நம்பரோ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணி அந்த பட்டாவை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதியவரா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். Until then, goodbye, ஜெய் ஹிந்த்.